இலக்கியா இருந்துட்டு ஒரு நல்ல முடிவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வந்திருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகிய வந்து பார்த்தீங்கன்னா கோயில்ல மீட் பண்ணி அவங்ககிட்ட பேசுனது மட்டும் இல்லாம, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய டாக்டர் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம இலக்கியாவுக்கே தெரியப்படுத்துறாங்க. அந்த ஒரு காரணத்தினால, நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது நீங்க நம்பவே இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த டாக்டர வர வச்சு, அஞ்சலி உண்மையிலேயே கர்ப்பமா இருக்காளா இல்லையா அப்படிங்கிறத நீ வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருங்க. அதாவது நான் சொல்கிறேன் 100% ஷியூராக சொல்கிறேன். அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கர்ப்பமா இல்ல. அத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இந்த ஒரு டாக்டர வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு நம்ம ஜானகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு டாஸ்க்க வந்து குடுக்குறாங்க. நம்ம ஜானகியும் இருந்துட்டு சரி கன்ஃபார்ம் பண்ண தானே போறோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு அந்த ஒரு செயல செய்ய போறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்த கௌதம் பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு இலக்கியா வந்ததுக்கப்புறமா, "என்ன பண்ற இலக்கியா நீயி? அந்த பொண்ணு மேல வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நீ வந்து இப்படி இது பண்ணிட்டு இருக்க? அவ கர்ப்பமா தான் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புறாங்க. ஆனா நீ மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டேங்கிற அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு ஒரு சில ஆதாரங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கிட்ட காட்டுறாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்த உடனே கௌதம் வந்து திரு திருன்னு முழிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம் இப்படி சொன்ன உடனே, "இங்க பாருங்க கௌதம், எனக்கு நல்லா தெரியும். அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா பிரெக்னன்ட்டாவே இல்ல. இவ வந்து பார்த்தீங்கன்னா நாடகம் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நீங்க பார்க்க தானே போறீங்க." அது மட்டும் இல்லாம நம்ம கௌதம் கேட்குறாரு, "எப்படி இலக்கியா நீ சொல்ற நீ இப்படி? அவ வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கிறத பார்த்தா அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியலையே. அவ கர்ப்பமா இருக்கிற மாரி தான் தெரியுது. வயிறு கூட பெருசா இருக்கு பார்த்தியா இல்லையா?" அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா வந்துட்டு என்ன கௌதம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இப்போ ஒரு ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல கர்ப்பமா இருக்கிற பொண்ணு வந்து நடிக்கணும் அப்படின்னா, அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன யூஸ் பண்ணுவாங்க? அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியும் யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ நமக்கு எதுக்கு சண்டை? நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயமா சொல்றேன். அந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி எந்த மாரி பிஹேவ் பண்ணா அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். என் வயித்துல இருக்க குழந்தை மேல சத்தியம், குழந்தை மேல சத்தியம்னு சொல்லிட்டு எத்தனையோ முறை பொய் சத்தியம் வச்சிருக்கா. அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப எப்படி வயித்துல குழந்தை இருந்தா, அவ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, பொய் சத்தியம் வைப்பா? அது பொய் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து நமக்கும் நல்லாவே தெரியும். ஆனா, இந்த அஞ்சலி எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பண்ணா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அப்பதான் நம்ம கௌதமுக்கு ஓரளவுக்கு புரிய வருது. இல்ல இலக்கியா, நீ என்னதான் சொன்னாலும் என்னோட மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது. நீ அத பத்தியெல்லாம் எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்கிறாங்க. அவ பிரெக்னன்ட்டா இருந்தா என்ன? இல்லன்னா என்ன? அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுரு அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, இல்ல கௌதம், நான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி பிரெக்னன்ட்டா இல்ல அப்படிங்கிறத நான் நிரூபிக்க தான் போறேன். அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும்போது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமே பயங்கர அதிர்ச்சி ஆயிருவாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி உண்மை எல்லாத்தையுமே சொல்றாங்க. இத கேட்டதும் கௌதமும் வந்துட்டு சரி பார்க்கலாம் அப்படின்ற மாரி வந்து சைலன்ட்டா நின்னுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இலக்கியா எடுத்த இந்த ஒரு அ விஷயம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல்லா முடிஞ்சு, அந்த டாக்டர வர வச்சு செக் பண்ணிட்டாங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அஞ்சலி இந்த வீட்ட விட்டு போறத யாராலயுமே தடுக்க முடியாது. இந்த சொத்து பத்திரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவ பேர வேற ஆட் பண்ணியிருக்கா இல்லையா? அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு இத வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.